அவளை கட்டப்படும் அப்படிதான் சொல்றான். அப்ப ஒரு சொல்லி யோசித்து பாருங்க, யோசித்துக்கும் மாட்டா. ஆனா அவன் மைண்ட் என்ன சொல்லுது, நம்ம அற்பமா பார்த்தாலும் பார்ப்போம், ஏன்னா அவ கன்சீவா இருக்கா, நம்ம என்ன இல்ல மாசமா இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் அவங்க காணப்படுவது நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளே எடுத்துக்கொள்வோம், நம்மளும் நிறைய நேரம் அப்படிதான் யோசிப்போம். அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, நம்மளை பத்தி தான் அவங்க பேசுறாங்கன்னு முடிவு எடுத்துக்குவோம். நார்மலா இல்லையா? பெண்களா பெண்களா சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? நீங்க நம்மளும் அந்த பாதை நிறைய போயிருக்கோம்ல. நம்மளை பத்தி பேசிட்டே மாட்டாங்க, அவங்க என்னமோ ஸ்டோரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லும், நம்மளை பார்த்துதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லும், நம்மளை பார்த்துதான் பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் இவன் நினைச்சிருக்கலாம், மேபி சொல்லலாம். அப்ப இவ என்ன பண்றா, யார்கிட்ட உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்றா அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை போல யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, ஆபிரகாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அடுத்த வருஷத்து வாசிக்க கேட்போம். எனக்கு நேரிட்ட அநியாயம் என்ன சொல்றா, எனக்கு வந்த கேவலம், எனக்கு வந்த எல்லா இதுக்கும் நீங்க தான் காரணம், யாருமே இல்ல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு அவ சொல்றா. என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பார். எதுக்கு கர்த்தர் உள்ள கொண்டு வந்தான்னு தெரியல, எதுக்கு கர்த்தர உள்ள கொண்டு வந்தான்னு தெரியல. ஆபிரகாமே உள்ள கொண்டு இருக்க தேவையில்லை. ஆரம்பிச்சதே சாராள் தான், இங்க பிரச்சனையே சாராள் தான். சாராள் தான் சொல்றா, என் வீடு இவளால என்ன பண்ணும், கட்டப்படும், அதனால இவளோட நீங்க சேருங்கன்னு சொன்னது இவதான். இவ சொன்னத மனைவி சொன்ன தட்டாம கேட்டா ஆபிரகாம் வேற ஒண்ணுமே அவன் பண்ணலங்க. இல்ல கர்த்தருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவ என்ன பண்றா, ஒரே வசனத்துல ஆண்டவரையும் என்ன பண்றா, அங்க நிக்க வைக்கிறா. அவ சொல்றா, கர்த்தர் என்னால் எனக்கும் உமக்கும் நடுவின்று என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்ற. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, நியாயம் தீர்ப்பாரு. நீங்களா சொல்லிருக்கீங்களா? நீங்களா சொல்லிருக்கீங்க? சொல்லிருக்கீங்களா இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டோம், கரெக்டா? கர்த்தர் உள்ள கொண்டு வர மாட்டோம், கரெக்டா? சரி, இத பாருங்க, அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் அவன் அழகா சொல்றான், தப்பிக்கிறதுக்கு அழகா ஒன்று சொல்றான் பாருங்க. அடுத்து இதோ அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏன்னா அடிமை பெண் உன் கை கீழே தான் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எனக்கு இதுக்கு என்ன இல்ல, இனி உள்ள கொண்டு வராத அப்படின்னு சொல்ற. யோசித்து பாருங்க, இப்ப கன்சீவா இருக்கா, ஆபிரகாமோட மைண்ட் எப்படி இருக்கு?